புதிதாய் வருகின்றாள் புன்னகையுடன் உங்கள் ரோஜா. மல்லி 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 மல்லி. சரிதானே? வாங்க வாங்க வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ரஞ்சிதா தான் என் பொண்டாட்டி. அவ கழுத்துல தான் நான் தாலி கட்ட போறேன். ரஞ்சிதா தான் வெண்பாக்கா அம்மாவா இருக்க போறான். வெண்பாவ ரஞ்சிதா என்ன வேணாலும் பண்ணுவா, நீங்களும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்க போறீங்களா? அவ கண்டிச்சதுக்காக நான் அடிக்க போகல. அவ வெண்பாவ ரொம்ப மோசமா அடிச்சா. ஒரு சின்ன குழந்தைய அப்படி அடிக்க கூடாது. அதுக்கு தான் நான் அவளை அடிச்சேன். என்ன சொல்ற? வேற யாரும் என் மேலையும் வெண்பா மேலையும் உரிமை இருக்கிறதா நினைக்காதீங்க. வா வெளியில. மல்லிமா, விட்டுட்டு போகாதீங்க மல்லிமா. மல்லிமா, வா வெண்பா வா. எல்லாம் சரியா தானங்க இருக்கு? எல்லாமே இருக்கு. நலங்குக்கு தேவையானது எல்லாம் சரியா இருக்கு. வெண்பா குட்டி உட்காருமா. போட்டு விடுங்க சித்தி. முடிய தூக்குமா, கொஞ்சம் தள்ளுமா. ரொம்ப அழகா இருக்கும். நீ அதை பிடிச்சா போதும். நான் போடுறேன். அழகா தான் இருக்கு. ரஞ்சிதாக்கு வெக்கத்தை பாரு. நல்ல பாந்தமா இருக்குல்ல? ஏ ராசாத்தி, என் கண்ணே பட்டு போல. என்ன பண்றது, கல்யாணத்தை பெருசா கிராண்டா பண்ணணும்னு எவ்வளவோ சொன்னேன். விஜய் தான் சிம்பிளா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டான். அதுக்கு என்ன பெரியமா? ம், நம்ம சொந்த பந்தங்க 4 பேரை கூப்பிட்டு வச்சுதானே ஃபங்க்ஷன் நடத்துறீங்க. பேத்தின்னு அதிகமா ஆசைப்படக்கூடாது. கல்யாணம்னா என்ன பெரியமா? 2 மனசு சேர்றது தானே பெரியமா? ம். அந்த காலத்துல எல்லாம் சிம்பிளா கோயில்ல தானே கல்யாணத்தை நடத்துனாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதானே. பொண்ணே சும்மா தான் இருக்காங்க, நீங்க ஏன் ஏத்தி விடுறீங்க? அட்வைஸ் நீ அப்படியே போய் போலி இருக்குல்ல, போலி அப்படியே அதை வாயில ஒதுக்கிக்கிட்டு அமைதியா உட்காரு. ரஞ்சி அமைதியா இருக்கானா அதுக்கு ஒரு காரணம் இருக்குடி. அவ மாமா சொல்லிட்டா அப்புறம் என் பேத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டா. அப்படியே என்ன மாதிரியே புருஷன் பேச்ச மீறாம வளர்த்துட்டேன். பெரியமாவை பாத்தியா? மல்லி, உனக்கு இதான் லாஸ்ட் வார்னிங். இனி நீ எதுக்காகவும் வெண்பாவை பார்க்க கூடாது, எதுக்காகவும் வெண்பா கிட்ட பேசக்கூடாது, எதுக்காகவும் வெண்பாவை நீ நெருங்கவே கூடாது. பெரியமா, பொண்ணு மாப்பிள்ளைய உட்கார வச்சு நலுங்கு வச்சிருவோம். நேரம் போயிட்டே இருக்கல பெரியமா. மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. இல்ல இல்ல, முதல்ல நம்ம ரஞ்சிதாக்கு நலுங்கு வச்சிடலாம். மா, பொண்ணு மாப்பிள்ளையும் சேர்த்து உட்கார வச்சா தானமா நல்லா இருக்கும். சித்தி, இந்த மாதிரி சடங்குக்கெல்லாம் என்ன கூப்பிடவே கூப்பிடாதீங்கன்னு விஜய் ரூம்லயே உட்கார்ந்துருக்கான். இப்ப நம்ம என்ன செய்யறது? நீங்க போய் அவனை கூப்பிடுங்க சித்தி, அப்பதான் அவன் வருவான். ஐயோ, இங்க பாரு, கோயில்ல தேர விடுற நேரம் பார்த்து ரோட்ல ஜல்லிக்கட்டு நடத்தாத. கொஞ்ச நேரம் சும்மா இரு. அவன் ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதே பெரிய விஷயம். இந்த நேரத்துல இதை பண்ணு அதை பண்ணுன்னு அவனை படுத்த வேணாம். சரி, அவன் தானே, நான் பாத்துக்கிறேன். சரியா? மாப்பிள்ளை தம்பியை கூப்பிட சொல்லுங்க, நல்ல நேரத்துல நலுங்கு வைக்கணும்ல. மாப்பிள்ளை வருவாருமா, எங்க போயிட போறாரு? சட்டுப்பட்டுன்னு சேர்ந்து நலுங்கு வச்சு விடுங்க ரஞ்சிதாவுக்கு. சித்ரா, நீ முதல்ல வச்சு விடு போ. அப்போ கல்யாண மாப்பிள்ளை வரலையா? யாருப்பாங்க?
இவளுக்கு அந்த வேகாத தேங்காய் போலி அதை கொடு, சாப்பிட்டுட்டு பேசாம உட்காரட்டும். ஏய், என்னடிமா பாத்துக்கிட்டு இருக்க? சீக்கிரம் ஆரம்பி, அந்த மாலையை போடு. நல்லா இருக்கா? இந்தாங்க. நல்லா இருக்கணும். லைட்டா வச்சு விடவா? பெரியம்மா பன்னீர் கலர் தெளிங்க. அழகா இருக்கு. அவ்வளோதான். மல்லியம்மா இனிமே இங்கே வரவே மாட்டாங்க. டாடா ரஞ்சிதா சிச்சி கல்யாணம் பண்ணா ரஞ்சிதா சிச்சி தான் எனக்கு அம்மா. இல்லை, மல்லியம்மா தான் எனக்கு எப்பவுமே அம்மா. அவங்கள மாதிரி யாருமே நல்லா பார்த்துக்க மாட்டாங்க. அவங்க இங்கே இல்லைன்னா நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? டாடாக்கே இது புரியல. இந்த கல்யாணத்தை நான் பார்க்க மாட்டேன், நடக்கவும் விட மாட்டேன். எனக்கு மல்லியம்மா தான் அம்மா. எனக்கு மல்லியம்மா மட்டும்தான் எனக்கு அம்மா. ஏன் மல்லியம்மா விட்டுட்டு போனீங்க? ஐ மிஸ் யூ மல்லியம்மா. ப்ளீஸ் மல்லியம்மா, என்னை மன்னிச்சிருங்க மல்லியம்மா. என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்களே மல்லியம்மா. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, நான் நடக்க விட மாட்டேன். ரஞ்சிதா சிச்சி நல்லா பார்த்துக்க மாட்டாங்கன்னு டாடாக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? மல்லியம்மா இல்லைன்னா இங்கே நான் யாருக்குமே முக்கியம் இல்லாமல் போயிடுவேன். மல்லியம்மா, என்னை விட்டுட்டு ஏன் போனீங்க மல்லியம்மா? நான் உங்களை தேடுற மாதிரி நீங்கள் என்னை தேடலையா? ஏன் மல்லியம்மா, ஏன் விட்டுட்டு போனீங்க? எல்லாரையும் நான் இப்போ தேட வைக்கிறேன் பாருங்க. ஒளிஞ்சுக்கிட்டா என்னை காணுன்னு சொல்லி இந்த நிச்சயம் நடக்காதுல்ல. எப்படி டாடா என்ன தேடுவாரு? தேடிட்டோம். இந்த நிச்சயம் முடிகிற வரைக்கும் ஒளிஞ்சுக்கணும், அதான் சரியா இருக்கும். அப்ப நீங்க வருவீங்க தானே? மல்லியம்மா, ஐ மிஸ் யூ மா.
ஏய் ஆ? கையில இந்த பிரேஸ்லெட் எங்கம்மா? எங்கடி காணோம்? ஐயோ பாட்டி எங்கேயோ விழுந்துருச்சு பாட்டி. எங்க விழுந்துச்சுன்னே தெரியலையா? ஐயோ கோயில்ல வச்சு பூஜை பண்ணி எடுத்தது. நீ எங்கடி போய் தொலைச்ச? எங்க போன நீ? நம்ம ரூம் பாட்டி. அப்புறம் மாமாவை தேடி அவர் ரூமுக்கு போயிட்டு வந்தேன். ஐயோ கடவுளே கடவுளே உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு. ஐயோ இரு நான் போய் பாத்துட்டு வரேன். அம்மா இது எப்படிமா? என்கிட்ட கொடுங்க. பாத்து ஏமா பாத்து அது வெளியே எப்போ உன் கொண்டு கையில வா. இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. அது ரொம்ப ராசியானது. என்ன ரஞ்சிதா இவ்ளோ கேர்லெஸ்ஸா இல்லம்மா, கையில தான் அந்த இருந்துச்சு. கையில எதுக்கும் பாரு. நான் ரெடி ஆகும்போது கூட பார்த்தேன். எங்கேயாவது கொண்டு போய் வச்சிடுறது. நான் எங்கன்னு தேடுவேன். ஒரு பிரேஸ்லெட்டை ஒழுங்கா பாத்துக்க தெரியல. எங்க போட்டிருப்பா? விஜய் ரூம்ல தானே சொன்னா. அப்ப இந்த பக்கம் தான். எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி நான் இங்க தான் இருக்க போறேன். தேடுங்க, நல்லா தேடுங்க. எங்கேயாவது கொண்டு போய் வச்சிடுறது. இந்த வயசான காலத்துல என்ன தேட வைக்கிறது? நான் எங்கன்னு தேடுவேன். இங்கதான் வச்சிருக்கியா? ஐயோ பாட்டி, எங்க கொண்டு போய் வச்சிருக்கா பாரு. அவ மாமா மேல இருக்கிற ஆசையில கண்ணு மண்ணு தெரியாம. இப்ப விக்கிற தங்க விலைக்கு ஐயோ ஐயோ இவங்களுக்கு எல்லாம் எப்படிதான் சொல்லி புரிய வைக்கிறதோ. எங்க இருந்து சித்தி? கிடைச்சிச்சா? அடே, உன் மாமா ரூம்ல உன் மனசை மட்டும் விட்டுட்டு வரல, இதையும் தான் விட்டுட்டு வந்திருக்கேன். கையை காட்டு. ஒரு பொண்ணா இருந்து ஒரு பொண்ணு நகையை பாத்துக்க தெரியல. ம். வெண்பா வெண்பா எங்க? வெண்பா இல்லையே. எங்க போனா? அழகா ஊர்பட்ட வெளியில தங்கத்தை வைக்கும் போது இவ இப்படி பண்ணா மனசெல்லாம் படபடன்னு சித்தி. சித்தி. வாப்பா வா விஜய். சித்தி. உனக்கு நலுங்க வைக்கிறோம், உட்கார்றியா? அது இருக்கட்டும். வெண்பா எங்க? வெண்பாவா? இவ்வளவு நேரம் இங்க தானே நின்னுகிட்டு இருந்தா. அதுக்குள்ள எங்க போனா? மல்லிமா, மல்லிமா எங்க இருக்கீங்க? வெண்பா வெண்பா அம்மா வெண்பா வெண்பா வெண்பா. இந்த தேடி நேரம் பார்த்து பார்த்துட்டு எங்க பாட்டி வரட்டும். போய் தொலைஞ்சா? ஐயோ தெரியலையேடி. எனக்கு ஈர கொலையெல்லாம் இங்கேதான் பண்ணுது. நின்னா. வெண்பா 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 ஏய் வெண்பா. விஜய் டடா, டடா வாங்க டடா. என்னால மூச்சு விட முடியல டடா. வெண்பா பயமா இருக்கு டடா. வெண்பா பயமா இருக்கு டடா. டடா, வெண்பா 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 எங்க இருக்க? வெண்பா 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 எங்க போனா? வெண்பா சித்தி வெண்பா வீட்டுல இல்ல சித்தி. ஐயோ என்னடா சொல்ற? ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை கிச்சன்ல ஒளிஞ்சுகிட்டு இருப்பாளோ? அப்படியா? வெண்பா நல்லா தேடி கிச்சன்ல வெண்பா இல்ல. பாத்தீங்களா? அவ கிச்சன் குள்ளலாம் இல்ல. நான் போய் தேடி பார்த்துட்டேன். கிச்சன்லயே இல்லையா? ஆமா. ஐயோ என் குழந்தை எங்க போனா? மாப்பிள பதட்டப்படாதீங்க மாப்பிள. வெளிய எங்கேயும் போயிருக்க ஆ, மாட்டான். வெளிய செக்யூரிட்டி கார்டு வேற நிக்கிறான். ஒண்ணும் பதட்டப்படாதீங்க. எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கலாம். வாங்க மேல தேடி பாத்தீங்களா? இல்ல. வாங்க மேல போய் பார்க்கலாம். வாங்க. சரி, வாங்க வெண்பா, வாங்க வா. வாங்க போய் வாங்க, தேடி வாங்க. பார்க்கலாம். பாத்து பாத்து. வெண்பா பாத்து பாத்து. வெண்பா வெண்பா ஒருவேளை மொட்டை மாடிக்கு எதுவும் வெண்பா. போயிருப்பாளோ? வெண்பா வெண்பா மாப்பிள நீங்க அந்த பக்கம் தேடுங்க, நான் இந்த பக்கம் தேடுறேன். வெண்பா போங்க. குட்டி. வெண்பா விஜய் வெண்பா. ஏய் விஜய் விஜய் எங்க போற? அம்மா, ஏய் அம்மா, விஜய் இருமா. ரொம்ப சீன் போடாத. போகட்டும் விடு. அவர் பொண்ணை பத்தி நல்லா தெரிஞ்சுதான் போறாரு. அவ போனை தூக்கிட்டு மாடிக்கு போயிருப்பா. ஓ ஆமா ஆமா ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். அந்த கள்ளி மல்லி கிட்ட பேசத்தான் போயிருப்பான். நீ ஏண்டிமா நின்னுட்டு இருக்க? போ. இந்த பாரு, அவன் போற பக்கம்லாம் நீயும் போய் பதட்டப்படு. இந்த பாரு, பதட்டம் வரலன்னாலும் பதற மாதிரி நடிக்கணும். என்ன? போ, போ, போ. ஓவர் ஆக்டிங் கொடு. போ போ. சரி போ போ. வெண்பா வெண்பா குட்டி.
நீ வா. ஆ, சரி வாங்க சித்தி, இப்படி போய் பார்க்கலாம். வெண்பா 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 எங்க போனா? பயமா இருக்கு டாடா. டாடா வாங்க டாடா. வெண்பா 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 இங்க பாரு, தாடா பாரு. வெண்பா 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 இங்க பாரு. வெண்பா இங்க பாரு இங்க பாரு, தாடா பாருமா. வெண்பா இங்க பாருமா. வெண்பா 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 இங்க பாரு. இங்க பாரு. வெண்பா தாடா பாரு. வெண்பா இங்க பாரு, தாடா பாருமா. வெண்பா, தாடா பாரு. வெண்பா, தண்ணி குடு. என்னாச்சு? தண்ணி கொடுங்க. வெண்பா என்ன தெளிச்சு வாங்க. ஐயோ, போங்க. கடவுளே. போங்க போங்க அத்தை. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. ஏன்பா நீயும் போயிருக்க வேண்டியதானப்பா? இல்ல அத்தை, அவங்க எந்த ஹாஸ்பிட்டல் போறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் போறேன். குழந்தையே மூச்சு திணறா. கூட்டமா கார்ல எல்லாரும் போனா நல்லா இருக்காதுல்ல. அதுவும் சரிதான். கடைசியில எல்லாத்தையும் வெண்பா உடைச்சிட்டால. வீட்டுல ஒரு நல்லது நடந்துடக்கூடாது. இத்தனோடு இருந்தாலும் அதுக்கு பொறுக்காது. மல்லி இல்லாத குறைய இது தீத்து வைக்குது. டாக்டர் டாக்டர் எங்க இருக்கீங்க? டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. டாக்டர் என்னாச்சு? டாக்டர் வெண்பா வெண்பா பாருங்க டாக்டர், மயங்கிட்டா. என்னாச்சு பாருங்க. என்னாச்சு விஜய்? வீட்ல இருக்கிற வார்ட்ரோப்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா. வெண்பா இங்க காத்து இல்லாம மூச்சு பேச்சு இல்லாம இருக்கா டாக்டர். சரி, நான் எல்லாம் செக் பண்றேன். நீங்க முதல்ல பதறாம இருங்க, கொஞ்சம் நிதானமா இருங்க. வாட் பாய், டாக்டர் ஸ்ட்ரெச்சர் கொண்டு வாங்க. வெண்பா 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 கொடுங்க சார். வா சீக்கிரம். நீங்க ரெண்டு பேரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க ரெண்டு பேரும் என் புள்ளைய பார்த்துப்பீங்க நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தால எல்லாம் பொய் நாக்கிட்டீங்க. பாருங்க என் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுறான். வெண்பா தான் எங்க உயிர், வெண்பா தான் எங்க வாழ்க்கைன்னு வாய்க்கிலேயே பேசுனீங்கல்ல. இப்ப என்னாச்சு? இல்ல விஜய், நலங்கு வச்சிட்டு இருந்தோமா, அந்த நேரம் பார்த்து அவ மேல போயிருக்கா. இந்த கல்யாணம் இந்த நலுங்கு எல்லாமே அவளுக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன். அவளுக்கே இந்த கஷ்டம்னா எனக்கு எதுக்கு கல்யாணம்? விஜய், நாங்க ஏதோ வேணும்னு பண்ண மாதிரி நீ பேசிட்டு இருக்க. எங்களுக்கு இத பத்தி எதுவுமே தெரியாதுடா. அந்த நேரத்துல வெண்பா எங்க கூட தான் இருந்தான்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆமாமா, நீங்க எல்லாமே நினைச்சுப்பீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க தப்பிக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவீங்க. அத நான் ஒத்துக்கணும். அதத்தானே நீங்க ரெண்டு பேருமே எதிர்பார்க்கறீங்க. அது இனிமே நடக்காது. நீங்க ரெண்டு பேருமே கிளம்பலாம். உங்களால எங்களை தான் மாமா சொல்ல முடியும். என்ன சொல்ற? வேற யார சொல்லணும்னு நினைக்கிறேன்? இப்ப நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு தப்பா தான் தெரியும். வெண்பா வேணும்னே தான் போய் அந்த வார்ட்ரோப்ல உட்கார்ந்துட்டு இருந்திருக்கா. எதுக்கு இப்படி சொல்ற? என் பொண்ணுக்கு புத்தி கித்தி இல்லையா என்ன? வீணா அவன் மேல பழி போடாத. வீணா பழி போடல மாமா. வெண்பா எதுக்கு வார்ட்ரோப்ல போய் தாப்பால் போட்டு உட்கார்ந்துக்கணும்? எல்லாமே அவளுக்கு சொல்லி கொடுத்துதான் அவ செய்யறா. யாரு சொல்லி கொடுத்தான்னு சொல்ற? வேற யாரு? உங்களுக்கு தெரியாதா என்ன? இந்த பாரு, இந்த மாதிரி பூடகமெல்லாம் மறைச்சு பேசுறதெல்லாம் என்கிட்ட விட்டு எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசு. வேற யாரு மாமா? அந்த மல்லி தான் காரணம். இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு அவ தான் வெண்பா வச்சு ஒவ்வொன்னா செஞ்சிட்டு இருக்கா. கல்யாண புடவைய கட் பண்ணதுல இருந்து, ஸ்கூல்ல இருந்து என் கூட வரமாட்டேன்னு சொன்னதுல இருந்து, அந்த மல்லி கூட வருவேன்னு சொன்னது, சரியா அந்த மல்லி எங்க ஸ்கூலுக்கு வர்றதுன்னு யோசிச்சு பாருங்க. இது எதுவுமே வெண்பாவா பண்ணதில்லைன்னு உங்களுக்கு புரியுது இல்ல? ஆமா விஜய், மல்லி வெண்பா கிட்ட அடிக்கடி பேசிட்டு இருக்கா. நான் தான் எதுக்கு வீணா ஒன்ன டென்ஷன் பண்ணணும்னு நான் சொல்றதே இல்ல. அந்த மல்லி, நாகு, அன்னபூரணி எல்லாரும் சேர்ந்து தான் வெண்பாவை இப்படி செய்ய வச்சிருக்காங்க. நீ வந்து எங்களை பிடிச்சு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க. சரிக்கா, அவ சொன்னதாவே இருக்கட்டும்.
வெண்பா அவ சொன்ன மாதிரி கேட்கறதாவே இருக்கட்டும். ஆனா நீங்க மட்டும் வெண்பா ஒழுங்கா கவனிச்சிருந்தா இந்த மாதிரி ஆயிருக்காதுல்ல. அத முதல்ல ஒத்துக்கோங்க. நீங்க பண்ண தப்பா ஒத்துக்காம அடுத்தவங்க மேல எப்படி பழி போடுறதுன்னு யோசிக்கிறது இருக்கே, அத முதல்ல நிறுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.